Hello guys, இந்த வீடியோல நம்ம வெர்சஸ் சீரிஸ்ல இருந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான டிஃபரண்ட் சிண்ட்ரோம் டிசீஸை பார்க்க போறோம். அது என்னன்னா ராம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமுக்கும் மயஸ்தீனியா கிரேவிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலினர்ஜிக் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சினாப்ஸ், இந்த சினாப்ஸ் இந்த இடத்துல தான் இது ரெண்டுமே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து ப்ரீ சினாப்டிக் எண்ட், இது வந்து போஸ்ட் சினாப்டிக் எண்ட். இதுதான் இந்த சினாப்டிக் கிளெஃப்ட்லாம் சென்டரில் இருக்குது. இங்கே என்ன ஆகும்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரீ சினாப்டிக் எண்ட்லேருந்து வந்து அப்படியே போஸ்ட் சினாப்டிக் எண்ட் வழியாக கீழே போகும். இப்போ இந்த லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் இந்த ப்ரீ சினாப்டிக் எண்டில் இருக்க வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் வேலை செய்யாது. எப்படின்னா அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உருவாகி அதை தாக்கி அதை வேலை செய்யாமல் பண்ணிடும். இதனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சென்ஸ் பண்ணி இந்த கால்சியம் அயான்ஸ் வந்து உள்ளே வரும். ஏன் இந்த கால்சியம் அயான்ஸ் உள்ளே வருதுன்னா அப்போ தான் இந்த அசிடைல் கோலின் வெசிக்கிள்ஸ்லாம் இருக்கும். இந்த வெசிக்கிள்ஸோடு சேர்ந்து அதை அப்படியே வெளில ரிலீஸ் பண்ணும் கால்சியம். இதுதான் அதோட வேலை. அந்த அசிடைல் கோலின் வெளில போனது இங்கே அசிடைல் கோலின் ரிசப்டார் இருக்கும் போஸ்ட் சினாப்டிக் எண்டில், அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே ஆக்ஷன் பொட்டன்ஷியலை கொண்டு போயிடும். இதுதான் நடக்கும் ஆக்சுவலாக. இப்போ இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் வந்து வேலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும், இங்கேருந்து நர்வ் பொட்டன்ஷியல் வரும், ஆனால் இந்த கால்சியம் என்ட்ரி ஆகாது. அப்போ இந்த அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகுமா? ஆகாது. ரிலீஸ் ஆகலைன்னா கீழே சினாப்டிக் அப்படியே போகுமா? போகாது. ஸோ ரெண்டுமே தடைப்படுது. இதுதான் லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் இருக்க பிரச்சனை. இதே வேற மயஸ்தீனியா கிரேவிஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் சினாப்டிக் அசிடைல் கோலின் ரிசெப்டார்ஸ்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு எதிராக ஆன்டிபாடி உருவாகி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இங்கே நர்வ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் நல்லா தான் வரும், கால்சியம் என்ட்ரியும் நல்லா தான் வரும், அசிடைல் கோலின் ரிலீஸும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரிசெப்டார் வேலை செய்யாதனால இதுக்கு கீழே ஒன்றும் போகாது போஸ்ட் சினாப்டிக் எண்டில். இதுதான் மயஸ்தீனியா கிரேவிஸில் இருக்க பிரச்சனை. ரெண்டுத்துலேயுமே அல்டிமேட்டாக இதுக்கு கீழே ஒன்றுமே போகிறது கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனைங்கிறது தான் வித்தியாசம். இதனால் கிளினிக்கலாக ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமான்னு கேட்டால் ஆகும். வேறு மாதிரி இருக்கும் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். அதில் என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன காசஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈட்டியாலஜி. ஒரு லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் அண்ட் மயஸ்தீனியா கிரேவிஸ் ரெண்டுமே ஆட்டோ இம்யூன் ஈட்டியாலஜி தான். ஆனால் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இந்த லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் மோஸ்ட் காமன்லி இட் இஸ் எ பாரானியோபிளாஸ்டிக் சிண்ட்ரோம். அப்படின்னா ஏதோ ஒரு கேன்சர் இருந்து அந்த கேன்சர்னால் இந்த ஆன்டிபாடிஸ் உருவாகும். மோஸ்ட் காமன் இஸ் ஸ்மால் செல் லங் கார்சினோமா, ஓக் செல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் இந்த ஆன்டிபாடிஸ் உருவாகி இந்த பர்டிகுலர் கால்சியம் சேனல்ஸை தாக்கும். அது லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம். வேற இந்த மயஸ்தீனியா கிரேவிஸில் மற்ற ரொட்டீன் ஆட்டோஇம்யூன் மாதிரியே இதுவும் ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி இந்த அசிடைல் கோலின் ரிசெப்டார்ஸை தாக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ். அடுத்து மசில் வீக்னஸ். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த போஸ்ட் சினாப்டிக் எண்டுக்கு அப்புறம் மசில் கான்ட்ராக்ஷன், மசிலுக்கு தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போயிட்டு மசில் கான்ட்ராக்ஷன் தான் நடக்குது. இப்போ இதுவே போல அப்படின்னா மசில் கான்ட்ராக்ஷன் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன ஆகும்? மசில் வீக்னஸ் ஆகிடும். இப்போ இந்த மசில் வீக்னஸை வச்சே ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா இந்த லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் மசில் வீக்னஸ் இம்ப்ரூவ்ஸ் வித் யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வருது, வந்து கொஞ்சம் கால்சியம் வருதான்னு பார்க்குது. ஆனால் இங்கே தான் ஆன்டிபாடி தடுத்து வச்சுருக்கேன், அதனால இது வரமாட்டேங்குது. ஸோ வேலை செய்யலை. இதுவே நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா, இப்போ இந்த 5 ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கா, அப்போ இது வந்து ஆன்டிபாடி இல்லாத ஏதோ 1-2 கால்சியம் சேனலில் ஓப்பன் பண்ணி அது வழியாக வெரி மினிமல் கால்சியமாக கொண்டு வரும். அந்த கால்சியம் வந்துட்டுனா அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக நடக்கும். அதனால தான் ஒரு மைல்டு இம்ப்ரூவ்மெண்ட் வித் யூஸ், அது ஒர்க் பண்ண அந்த வீக்னஸ் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அந்த அதர் ஹேண்ட் மயஸ்தீனியா கிரேவிஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியல்லாம் வந்துடுது, அசிடைல் கோலின்ஸும் ரிலீஸ் ஆகிடுது, ஆனால் இந்த ரிசெப்டார் வேலை செய்யாதனால பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ண இந்த அசிடைல் கோலின் ரிசெப்டார்லாம் ஃபில் ஆகிடும். ஆல்ரெடி பாதி இது ஆன்டிபாடியால் தாக்கியிருக்கும், மீதி பாதியும் ஒர்க் பண்ண ஃபில் ஆகிடும். அப்போ ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒர்க்காக இங்கே அசிடைல் கோலின் ரிசெப்டார் இருக்காது. அதனால இட் வர்சன்ஸ் வித் யூஸ். ஒர்க் பண்ண ரிசெப்டார் இருக்க மிச்சம் கொஞ்சம் ரிசெப்டாரும் தீர்ந்து போய் யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப வீக்னஸ் ஆகிடும். அதான் இட் வர்சன்ஸ் வித் யூஸ். வேற லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் இட் இம்ப்ரூவ்ஸ் வித் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்தெந்த மசில்லாம் இன்வால்வ் பண்ணும், எல்லாமே ஒரே மசில் தான் இன்வால்வ் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் மோஸ்ட்லி அஃபெக்ட்ஸ் ப்ராக்சிமல் மசில் அண்ட் பேக் மசில்.
இப்படி ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் இஸ் டெபிக்டட் பை இந்த ப்ளூ கலர் இந்த இடத்துல ப்ராக்சிமல் மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அந்த பேக் மசில்ஸ். whereas myasthenia gravis mainly affects the distal muscle, extraocular muscle and respiratory muscle. இது டிஸ்டலாக இருக்குது பார்த்தீங்களா, லைக் ஸ்லிப்பர் போடுறது, கையில் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது அண்ட் இது எக்ஸ்ட்ராகுலர் கண்ணுக்கு போகிற மசில்ஸ் இதெல்லாமே மெயினாக myasthenia gravisல வில் கெட் அஃபெக்டட். அடுத்து அட்டானமிக் சிம்டம்ஸ் இருக்குமா இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் இருக்கும், ஆனால் myasthenia gravisல இருக்காது. இப்போ லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் ஏன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். குயிக்காக ஒரு சின்ன இமேஜ் மூலமாக காட்டிடுறேன். இது வந்து ப்ரீ சினாப்டிக் எண்ட், இது வந்து போஸ்ட் சினாப்டிக் எண்ட். இங்கே வந்து உங்களுக்கு நிறையா ரிசெப்டார் இருக்கும், நாரெப்பினெஃப்ரின், அசிடைல்கோலின் ரிசெப்டார், மற்ற அதர் ரிசெப்டார்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதுதான் அசிடைல்கோலின் ரிசெப்டார்னு வச்சுக்கோங்க, இது அதர் ரிசெப்டார்ஸ். இப்போ உங்களுக்கு லாம்பர்ட் ஈட்டனில் என்ன ஆகுது, இங்கே இருக்க கால்சியம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுது. இப்போ இங்கேயே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு கீழே ஒன்றுமே வராது. இதுக்கு கீழே வராதுன்னா இந்த 3 இதுலேருந்துமே கீழே போகும் பார்த்தீங்களா, இந்த 3 இதுவுமே வராமல் அஃபெக்ட் ஆகிடும். இதுதான் லாம்பர்ட் ஈட்டனை பொறுத்த வரைக்கும். வேறஸ் அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு myasthenia gravis எடுத்துப்போம். myasthenia gravisல இங்கேருந்து வரதெல்லாம் நல்லா வரும், இந்த ரிசெப்டார் மட்டும் ப்ராப்ளம் ஆகும், இதுக்கு கீழே போகிறது வேலை செய்யாது. ஆனால் அதர் ரிசெப்டார்ஸ்லேருந்து போகிறதெல்லாம் வேலை செய்யும். ஸோ இதனால தான் உங்களுக்கு myasthenia gravisல இது வழியாக போகிறதால அட்டானமிக் சிம்டம்ஸ் இருக்காது, ஏஎன்எஸ் சிம்டம்ஸ் இருக்காது. இப்போ லாம்பர்ட் ஈட்டனில் இங்கேயே பிரச்சனையாகுது. ஸோ இது 3மே ப்ராப்ளம், அதனால தான் இங்கே சிம்டம்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீப் டெண்டான் ரிஃப்ளெக்ஸ். ஒரு நீ ஜக் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் இட் வில் பி ரெடியூஸ்ட், ஆனால் myasthenia gravisல இட் வில் பி இன்டாக்ட். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். அடுத்து நம்ம அசோசியேஷன், முன்னாடியே பார்த்த மாரி லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்மால் செல் கார்சினோமா ஆஃப் லங், வேறஸ் myasthenia gravis இஸ் அசோசியேட்டட் வித் தைமோமா, தைமிக் ஹைப்பர்ப்ளேஷியா. அதான். அடுத்து இப்போ எட்ரோஃபோனியம் கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த எட்ரோஃபோனியம் கொடுத்து டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்க அசிடைல்கோலினோட அளவு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இங்கே இருக்க அசிடைல்கோலினோட அளவு ஜாஸ்தியானால் லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோமில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அங்கே வருது, இங்கேருந்து கால்சியம் வருது, பிரச்சனை. ஆனால் வேறு myasthenia gravisல இங்கே இருக்க அசிடைல்கோலின் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா அது போய் மீதி இருக்க கொஞ்சம் நெஞ்சம் அசிடைல்கோலின் ரிசெப்டார்ஸில் ஆக்டிவேட் ஆகி கீழே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ த சிம்டம்ஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆன் கிவிங் எட்ரோஃபோனியம். இதுதான் இதோட சிம்பிள் டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாம்பர்ட் ஈட்டன் சிண்ட்ரோம் கேன் ஒன்லி பி டயக்னோஸ் பை எலக்ட்ரோமயோகிராஃபி, வேறஸ் myasthenia gravis கேன் பி டயக்னோஸ் பை எலக்ட்ரோமயோகிராஃபி அண்ட் சேலஞ்ச் டெஸ்ட். இப்போ எட்ரோஃபோனியம்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி சேலஞ்ச் டெஸ்ட் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா, இப்போ லாம்பர்ட் ஈட்டன் எதனால் வருது, ஒரு பேரனியோபிளாஸ்டிக்னு பார்த்தோம். அதனால் ஃபஸ்ட்டு லங் கேன்சரை ட்ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிளாஸ்மாஃபெரசிஸ் பண்ணி ஆன்டிபாடிஸை வெளில எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதே myasthenia gravisல பைரிடோஸ்டிக்மைன் கொடுத்தா அசிடைல்கோலின் அளவை ஜாஸ்திப்படுத்தும், அது ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. அடுத்து தைமோமானால் வந்தால் தைமெக்டமி பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த ஒரே இமேஜில் ஃபுல் டிஃப்ரென்ஸுமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குயிக்காக சம்மரைஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து லாம்பர்ட் ஈட்டனில் ப்ரீசினாப்டிக் கால்சியம் சேனல், myasthenia gravisல போஸ்ட் அசிடைல்கோலின் ரிசெப்டார், ரெண்டுமே ஆட்டோ இம்யூன். ஆனால் லாம்பர்ட் ஈட்டன் இஸ் அ பேரனியோபிளாஸ்டிக் அசோசியேஷன் வித் ஸ்மால் செல் கார்சினோமா, myasthenia gravis இஸ் அ பியூர் ஆட்டோ இம்யூன். இது வந்து லாம்பர்ட் ஈட்டனில் த மசில் வீக்னஸ் இம்ப்ரூவ்ஸ் வித் யூஸ், whereas the muscle weakness worsens with use on myasthenia gravis. லாம்பர்ட் ஈட்டனில் proximal and back muscles are involved, whereas myasthenia gravis distal extraocular muscle and respiratory muscles are involved. அடுத்து autonomic symptoms are present in லாம்பர்ட் ஈட்டன், whereas they are absent in myasthenia gravis. Deep tendon reflex is reduced in லாம்பர்ட் ஈட்டன், whereas it is intact in myasthenia gravis. எட்ரோஃபோனியம் போட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது லாம்பர்ட் ஈட்டனில், whereas symptoms will improve in myasthenia gravis. அடுத்து இஎம்ஜி பண்ணி கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்தையும். எக்ஸ்ட்ராவாக myasthenia gravisக்கு ஒரு சேலஞ்ச் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து லாம்பர்ட் ஈட்டனில் லங் கேன்சரை ட்ரீட் பண்ணிவிட்டு பிளாஸ்மாஃபெரசிஸ் போடுங்க, ப்ளஸ் myasthenia gravisல பைரிடோஸ்டிக்மைன் கொடுத்துட்டு தைமெக்டமி பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத். தேங்க்யூ.